ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் வச்சு கொஸ்து செய்வோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பொழுதும் ஒரே மாதிரியே செய்யாமல் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ செய்யலாம். 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு, 3 பருப்பையுமே சம அளவில் எடுத்துக்கோங்க. நான் 3 பருப்புமே 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ அதில் 2 பெரிய தக்காளியாக சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பழமாக எடுத்துக்கோங்க தக்காளி. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை கீரி எடுத்திருக்கேன். 4 கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வெறும் கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வேக வைக்க போகிறோம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை. அதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நம்ம விளக்கெண்ணெய் சேர்க்க போகிறோம். கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவோம்ல, அதுதான். நீங்கள் எந்த பருப்பு வேக வச்சாலும் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது விளக்கெண்ணெய். இப்போ அதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வைக்கணும். அதுக்கு தண்ணி உங்கள் விருப்பம் தான், எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இது நல்லா வேகணும், நல்லா குலைவாக வேகணும். இதை நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் வச்சிங்கன்னா லோ ஃப்ளேமில் 2 விசில் வைங்க, நல்லா வெந்துடும். இப்போ பருப்பு நல்லா கொதி வந்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லாவே குலைவாக வெந்துருச்சு. கத்திரிக்காய்லாம் சுத்தமாக தெரியவே தெரியாது. நல்லாவே வெந்துட்டு நீங்கள் இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பருப்பு சீக்கிரமாக அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. தண்ணி பற்றலனா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை மற்ற வச்சு கொஞ்சம் கடைஞ்சிடலாம். லைட்டாக திப்பி திப்பியாக தெரியுதில்ல பருப்பெல்லாம், அதுக்காக கொஞ்சம் மற்ற வச்சு கடைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா குலைவாயிடும். இப்போ நல்லாவே குலைவாயிட்டு இந்த கொஸ்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம எல்லா பருப்புமே சேர்த்துருக்கோம். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். துருவின தேங்காய் ஒரு அரை மூடி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். அது கூட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பருப்பை நல்லா குலைவாக வேக வச்சுருந்தோம்ல, மத்தில் கடைஞ்சி அதை அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 3த்தையும் சேர்த்துருங்க. பச்சை மிளகாய் 3 எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் காரமாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காவும் பெருஞ்சீரகத்தையும் பேஸ்ட்டு மாதிரி, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. இப்போ நல்லா கொதி வந்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கொஸ்துக்கு தாளிச்சிடலாம். வானிலை சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு லைட்டாக பொரியட்டும். அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ அதை நம்ம கொஸ்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ்.
ரொம்ப நம்ம எல்லா பருப்புமே சேர்த்துருக்கோம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க. ஏன்னா கத்திரிக்காவே தெரியாது நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.